மனநலம் பாதிக்கப்பட்ட மகன் மாயமான துயரம். கவனிக்க ஆளின்றி, கையில் பணமின்றி, விதியின் வசத்தால் சாலையோர வாழ்க்கை என பரிதவித்த 92 வயதான மூதாட்டியின் பாச போராட்டத்திற்கு விடை கிடைத்திருக்கிறது. என்னதான் நடந்தது பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சென்னை திருமுல்லைவாயிலைச் சேர்ந்தவர்தான் இவர். பெயர் பாப்பம்மாள், வயது 92. இவரின் மகன் விநாயகம் விமானப்படையில் பணிபுரிந்து வந்திருக்கிறார். திடீரென விநாயகத்தின் மனநிலை பாதிக்கப்படவே விமானப்படையிலிருந்து விநாயகத்திற்கு ஓய்வளிக்கப்பட்டது. இதன் பின்னர் 1984ஆம் ஆண்டு முதல் 7 வருடம் கிடைத்த ஓய்வூதியத்தை வைத்துக்கொண்டு தன் மகனை பராமரித்து வந்திருக்கிறார் இவர். ஓய்வூதியம் வேண்டுமென்றால் அதற்கான சான்றிதழை அளிக்க வேண்டும். ஆனால் மனநிலை குன்றிய விநாயகம் அடிக்கடி மாயமாவதும் பின்னர் கிடைப்பதுமாக இருந்து வந்திருக்கிறார். இதனால் ஒரு கட்டத்தில் உரிய சான்றிதழ்கள் அளிக்கப்படாத சூழலில் 1991ஆம் ஆண்டு முதல் ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் மாயமான விநாயகமும் கிடைக்கவில்லை. இந்த சூழலில் வயதான காலத்தில் எந்தவித ஆதரவுமின்றி தவித்து வந்திருக்கிறார் பாப்பம்மாள். அப்போது விமானப்படை ஊழியர்களின் சங்கத்தின் வாயிலாக உதவியை தேடிச் சென்றாலும் விநாயகம் தொடர்பான ஒரே ஒரு சான்றிதழை மட்டும் வைத்துக்கொண்டு எதையும் செய்ய இயலாத சூழல். அதே நேரம் உண்ண உணவின்றி, இருக்க வீடின்றி, கோயில் வாசலிலும் சாலையோரங்களிலும் தங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் பாப்பம்மாள். இதையறிந்த விமானப்படை ஊழியர்கள் சங்கம், பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாளர் துறை உள்ளிட்டோர் ஒன்று சேர்ந்து ஆவணத்தை திரட்டும் பணியிலும் விநாயகத்தை கண்டறியும் பணியிலும் இறங்கியது. கிட்டத்தட்ட ஒரு 3-6 மாதம் ஆச்சு. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி திரும்ப இதை எல்லாத்தையும் எடுத்து மேலே பிசிடிஎஃப் பென்ஷன் அலகாபாத்தில் பேசி, நான் பர்டிகுலராக டெமி அஃபிஷியல் லெட்டர் எழுதி இது ஜென்யூன் கேஸ்ன்னு சொல்லி எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த விநாயகத்துலேயும் நாங்கள் பேசி அவங்களுடைய பேர் என்ன, ஆர்மி நம்பர் என்ன, எப்படி இருக்குன்னு எல்லாம் ப்ரூவ் பண்ண பிறகு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் எல்லாம் கலந்து ஆலோசித்து சரியான பென்ஷனர் என்று முடிவு தெரிந்த பிறகு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சரியான பென்ஷன் கிட்டத்தட்ட 38,500 ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த 38,500 ரூபாயை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 22 வருடங்களாக கிடைக்காத ஓய்வூதியத்தின் நிலுவைத் தொகை அனைத்தும் பாப்பம்மாளுக்கு உரிய முறையில் ஒப்படைக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக 11 லட்சம் ரூபாய் பணத்தையும் இனிமேல் மாதந்தோறும் 38,000 ரூபாய் கிடைக்கும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதே நேரம் தள்ளாத வயதிலிருந்த தாயிடம் அவரின் மகனையும் மீட்டுக் கொடுத்தது நெகிழ்வான தருணமாக மாறிப்போனது. ஓய்வூதியம் தொடர்பான சிக்கல் இருந்தால் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் விமானப்படை பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாளர் ஜெயசீலன். அவங்கள அலைஞ்சு கிட்டத்தட்ட 3 மாதம் அலைஞ்சு எங்கே இருந்தாங்கன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு எங்கள் நேராக நிப்பாட்டி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வச்சு அவங்களுக்கு இப்போ பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தோம். ஸோ இது ஒரு மிக நெகிழ்ச்சியான தருணம். இது மாதிரி எந்த இடத்துல யார் இருந்தாலும் உங்களுக்கு டிஃபென்ஸ் பென்ஷன் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால், வரவில்லை என்றாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு வரக்கூடிய பென்ஷனை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். திக்கற்ற நிலையில் நின்ற தாயையும் மனநிலை குன்றி மாயமான மகனையும் ஒன்று சேர்த்தது மட்டுமின்றி அவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் வழிவகுத்து கொடுத்தது நிச்சய பாராட்டுக்குரியதே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.